வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ப்ராபபிளி நம்ம வந்து இப்போ பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ பெருங்களத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 700 மீட்டரில் நமக்கு G+1 ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே ஓல்டு ஹவுஸ். ஸோ ஆனால் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1950 ஸ்கொயர் ஃபீட்டு, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 33 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. சவுத் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு. கீழே ட்ரிபிள் பெட்ரூம், மேலே ட்ரிபிள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 கோடிங்க. ஸோ நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது. ஸோ நம்ம வந்து தேக்கு மரத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம், வேரோடு எடுத்துடுவோம், மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு மாமரம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 20 இயர்ஸுக்கு மேலான வீடு தான். பெயிண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஸ்டல் பர்பஸுக்கு விட்டால் வாடகைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட நம்ம ரெண்டல் எடுக்கலாம். ஸோ பேச்சுலருக்கு நம்ம மென்ஸ் ஹாஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் விட்டுறாங்க. கீழே ட்ரிபிள் பெட்ரூம், மேலே ட்ரிபிள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி இருந்து வெளியே போகிறதுக்கும் பார்த்தோன்னா வழி இருக்குது. பேக் சைடில் நம்ம கேட் வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டை சுற்றி 4 பக்கத்தில் பார்த்தோன்னா போகக்கூடிய அளவில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடானது இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை இன்னொரு 30 இயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து டெஃபினட்டாக ஏதோ ஒரு யூஸ் நம்ம சந்தேகப்படவே தேவையில்லை. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஒரு 3 to 5 lakhs வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டைல்ஸ் மாற்றணும், கீழே டைல்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாற்றணும்னா டோட்டலாகவே கீழே டைல்ஸ் மாற்றணும். ரெஸ்ட் ரூமோட கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி கண்டிப்பாக மாற்றி தாங்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கூட இருக்காது, நம்ம வந்து தரையாக தான் இருக்கும். ஸோ பழைய வீடு இல்லையா, அப்போ இருந்த மாடலுக்கு தரையாக தான் இருக்கும். அதே போல் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கண்டிஷன் பார்த்து நீங்கள் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிக்கணும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா EB லைன் கனெக்ஷன்றதுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தோம் 3 phase EB கொடுத்துருக்காங்க. பட் நிறைய சுவிட்ச் வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால் பார்த்தோன்னா அது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வால் ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கிறத உடச்சிட்டு நீங்கள் ஒரு கேட் வச்சு நம்ம கார் பார்க்கிங் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஃப்ரண்டில் இருக்கிற காம்பவுண்ட் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால் போட்டுக்கணும். அதே போல் பார்த்தோன்னா வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு நம்ம கார் பார்க்கிங் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரை போட்டோ இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ வீட்டை சுற்றி சின்ன ஒர்க்கெல்லாம் டெஃபினட்டாக இருக்குது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியே பார்த்தோன்னா ஒரு பால்கனி மாதிரி பழைய மாடல் தான். ஸோ மேலேருந்து பார்த்தோன்னா ஒரு 3 அடி கீழே இறங்கி போகிற மாதிரி தான் அந்த பால்கனி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டி விஷயமாக எனக்கு வந்து இது மாற்றணுன்னாலும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிடணும். கொஞ்சம் ஹைட் ஏற்றி வேறு மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். மாடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலிங் டைல்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ பழைய இந்த ஓடு இருந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதனால் அதை ஃபுல்லாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்ஸாக கூலிங் டைல்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக போட்டு தான் ஆகணும். ஸோ வாட்டர் டேங்க் ஓகே வேணும்னா அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க அதில் இருக்கிற ஒர்க்கு. மேலும் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ பெயிண்டிங் வந்து பட்டி பார்த்து நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதுதான் பட்டி பார்க்காமே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் படிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பட்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்டிங் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிக்கலாம். கப்போர்டு ஒர்க் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒர்க் தான் இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா நம்ம வாசக்கால் ஜன்னல் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பழைய பொருள்னாலே பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு வந்துட்டுனா ரொம்பவே அதிகம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தோன்னா கட்டடத்தை பொறுத்தவரையும் கிராக் இருக்காது. அதே போல் ஜன்னல் வாசங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதோட குவாலிட்டியில் பார்த்தோன்னா டெஃபினட்டாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ண தேவையில்லை. மற்றபடி இது லேண்ட் வேல்யூ மட்டும் தாங்க நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். 7,000 ரூபாயிலேருந்து 7,300 ரூபா அங்கே வந்து ஈஸியாக லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நியூ பெருங்களத்தூரை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 90% மேலே பார்த்தோன்னா 16 ஃபீட் ரோடு இல்லை 12 ஃபீட் ரோடு தான் இருக்கும். ஸோ 20 ஃபீட் ரோடுன்றதே ரேரு. அதை தாண்டி 30 ஃபீட் ரோடுன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபூர்வம் நம்ம நியூ பெருங்களத்தூரில். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாம், நீங்கள் உள்ளாவே போய் பார்க்கலாம். நம்ம வந்து நியூ ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே வந்து இந்த வீட்டுக்கு வர வழியே பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு தான் இருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 30 ஃபீட் ரோடாக கொடுத்துருக்காங்க. ஸோ கார்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியவே நிறுத்திக்கலாம். அதில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை. லேண்ட் வேல்யூ மட்டும்தான். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு 3 கிளைண்ட்டுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம், 4 கிளைண்ட் கொடுத்துருக்கோம் ரெடி கேஷில்.